ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் நிறைய நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் இங்கிலாண்டோடைய டெஸ்ட் மேட்ச் பற்றின நிறைய அப்டேட்ஸ். அதில் செகண்ட் மேட்ச்சில் வின் பண்ணோம் இல்லையா, அந்த டெஸ்ட்டில் என்னென்ன சாதனைகள், என்னென்ன மைல்கல்களை நம்ம தொட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க ஷோக்கில் போகலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், இந்தியா 587 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள 400 சம்திங் ரன்ஸ்லேயே இங்கிலாண்டை ஆல் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் விளையாண்ட இந்தியா அவங்களுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்தாங்கன்னா 607 டார்கெட் வச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இந்தியா. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஈஸி தான், 607 தானே, ஒரு 100 ஓவர்ஸ் 110 ஓவர்ஸ் இருக்குது, அடிச்சிடலாம். ஏன்னா அவங்க பேஸ்பால்க்கே ஃபேமஸான ஒரு டீம் இல்லையா, அதனால் அடித்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கினாங்க. ஆனால் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 5 விக்கெட் ஏர்லியராகவே விழுந்துருச்சு. ஆனால் அந்த 5வது விக்கெட்டுக்கு அப்புறம் சின்ன ஹோப் இருந்துச்சு, இந்த மேட்ச் ட்ரா பண்ணிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. 271 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல இந்தியா 336 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் மார்ஜின்ல வின் பண்ண ஒரு மேட்சா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னென்ன மேட்சஸ் இருந்திருக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். பிக்கெஸ்ட் அவே வின்ஸ் ஃபார் இந்தியா, அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியா டெஸ்ட் மேட்ச் நிறைய விளையாண்டுருப்பாங்க இல்லையா, அதில் பிக்கெஸ்ட் மார்ஜினில் வின் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ரன் தான். அதாவது 336 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, இதை தான் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க போகுது. அதாவது இப்போ நடந்த கடைசி மேட்ச் நடந்துச்சுல, அந்த இடத்துல வின் பண்ணது தான் பிக்கெஸ்ட் மார்ஜின். இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட 318 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க, அது 2016. அதே மாதிரி ஸ்ரீலங்கா கூட 304 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருந்தாங்க, அது 2017. அப்புறம் 295 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வின் பண்ணியிருந்தாங்க, அது 2024. அப்புறம் கடைசியாக 279 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து லீட்ஸில் வின் பண்ணியிருந்தாங்க, அது 1986. இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், இங்கிலாண்டில் பிர்மிங்ஹாமில் தான் நடந்துருந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் போய் நாங்கள் விளையாண்டுருப்பாங்க இல்லையா, நிறைய இந்தியன் கேப்டன்ஸ் அங்கே போய் விளையாண்டுருப்பாங்க, நிறைய வருஷமாக விளையாண்டுருப்பாங்க இல்லையா. சரி, ஓகே, எதுக்கு இது சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஓகே சொல்கிறேன். என்னென்னா, இத்தனை வருஷம் விளையாண்டு அந்த கிரவுண்டில் மட்டும் நம்ம இதுநாள் வரைக்கும் இந்தியா டீம் ஜெயிச்சதே இல்லைங்க. அதாவது பட்டோடியா இருக்கலாம், வெங்கட்ராகவனா இருக்கலாம், கபில் தேவா இருக்கலாம், விராட் கோலியாக இருக்கலாம், பும்ராவாக இருக்கலாம், தோனியாக இருக்கலாம், இப்படி இதுக்கு முன்னாடி போன எந்த ஒரு இந்தியன் கேப்டனுமே அங்கே போய் ஒரு வெற்றியை குவிச்சதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மார்ஜினில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா அது சுப்மன் கில் தான். இந்த பெருமை சுப்மன் கில்க்கு போகும்னு சொல்லலாம். செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு இல்லையா, அதில் 2 இன்னிங்ஸ்லையுமே ஆகாஷ்தீப் செமையாக பவுலிங் போட்டிருந்தார். இன்ஃபேக்ட் இந்த வெற்றிக்கு எவ்வளோ தூரம் கில் உதவினாரோ அதே மாதிரியான ஒரு உழைப்பை தான் ஆகாஷ்தீப் போட்டிருந்தார். அவ்வளோ சூப்பராக பவுலிங் போட்டிருந்தார். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாரையுமே அவர் தான் விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சாதனை படைச்ச ஆகாஷ்தீப் இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு. என்னன்னா, 187 ரன்னுக்கு 10 விக்கெட் எடுத்திருந்தார், அதாவது 2 இன்னிங்ஸையும் சேர்த்து. இதே மாதிரியான சாதனைகள் இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேத்தன் சர்மா பண்ணியிருந்தாரு. 188 ரன்களுக்கு 10 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுவும் நடந்து பல வருடங்கள் ஆகுது. சுப்மன் கில் 25 வயசுலேயே ஒரு சாதனை படைச்சிருக்காரு. அதாவது இந்த மேட்ச்ல அவர் வின் பண்ணார் இல்லையா, வெளிநாட்டில் போயிட்டு ஒரு இந்தியன் கேப்டன் குறைந்த ஏஜ்லேயே ஒரு மேட்சை வின் பண்ணுறது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 25 வயசுல. இதுக்கு முன்னாடி யார் அந்த சாதனையை வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் சார் தான். அவர் 26 வயசுல அந்த சாதனை பண்ணியிருந்தார். அது நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்ல அவர் வின் பண்ணியிருந்தார். அதுதான் இருக்கிறதுல யங்கஸ்ட் கேப்டன் ஒரு ஃபாரின்ல போயிட்டு வின் பண்ண ஒரு மேட்சா பார்க்கப்படுச்சு. இப்போ அந்த ரெக்கார்டை சுப்மன் கில் தன் வசப்படுத்தி இருக்காரு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆகாஷ்தீப் தான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாம் நிறைய பேர் விக்கெட் எடுத்தாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதாவது 5க்கும் மேற்பட்ட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இதுக்கு முன்னாடி யார் அப்படி விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 இஷாந்த் சர்மா அப்படி விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 வருடங்களுக்கு அப்புறம் ஆகாஷ்தீப் இந்த சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது 5 விக்கெட்டுகள், அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல 5 விக்கெட்டுகளுக்கு மேற்பட்ட விக்கெட் எடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஆகாஷ்தீப் தான். அந்த சாதனையை இப்போ ஆகாஷ்தீப் வச்சிருக்காரு. இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஷோயப் பஷீர் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது ஒரு 6 அடிச்சாரு. அந்த 6 பார்த்தீங்கன்னா 30th 6 ஆஃப் திஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு 30 6 அடிச்ச ஒரு நிகழ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா இது 4வது முறை. இதுக்கு முன்னாடி 3 முறை தான் நடந்திருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இங்கிலாந்து. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 607 ரன் நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இங்கிலாந்துக்கு. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால அடிக்க முடியாமல் போச்சு. பட் த பாயிண்ட் என்னன்னா, இதை மாதிரியான ஒரு ஹையஸ்ட் ஸ்கோரை இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2009 நியூசிலாந்துக்கு எதிராக வெல்லிங்டன்ல நடந்த அந்த மேட்ச்ல தான் இந்தியா அவ்வளோ பெரிய ஸ்கோரை வச்சிருந்துச்சு. அதாவது 616 அப்படிங்கிற டார்கெட்டை கொடுத்துருந்துச்சு. அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வின் பண்ணியிருந்தோம். இங்கிலாந்துக்கு இதுக்கு முன்னாடி யார் இதுக்கு மேலே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். அது 2004 நடந்துச்சு. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட ரன்களை வச்சிருந்தாங்க. அது 1934 நடந்த ஒரு மேட்ச். பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல டைம்லெஸ் கிரிக்கெட்லேயே, அதாவது 5 நாள் 6 நாள் அப்படிலாம் இல்லை, விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிங்கிறதுனால அதில் 707 ரன்களை இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியா டார்கெட்டாக வச்சிருந்தாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சுப்மன் கில் சூப்பர்பா பேட்டிங் பண்ணியிருந்தாரு. அவர் அவருடைய ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 430 ரன்கள்
ரன்கள் எடுத்திருந்தாரு, அதாவது 2 இன்னிங்ஸும் சேர்த்து. இதே மாதிரியான ஒரு சாதனை இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிரஹாம் கூச் அப்படிங்கிறவர் தான். அதாவது 456 ரன்கள். இது யாருக்கு எதிராக எடுத்திருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் டீமுக்கு எதிராக தான். கிட்டத்தட்ட இது வந்து எப்போ எடுத்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1990ல், இப்போ வந்து 2025ல் இருக்கும். அதாவது 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து இந்த ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது சுப்மன் கில் வந்து ஒரு 430 ரன் எடுத்திருக்காரு. ஒரு 26 ரன்ஸ் தான் வித்தியாசம். பட் இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ரன் அகேன்ஸ்ட் எனி டீம் பை இந்தியன் பேட்டர். இதே மாதிரியான ஒரு ஸ்கோர், அதாவது 400க்கும் மேற்பட்ட ஒரு ஸ்கோரை வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அடிச்சதே இல்லைன்னு சொல்லலாம். அதை ஃபர்ஸ்ட் நிகழ்த்தி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான். கில் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 11 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு. இது வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இதை விட அதிகமாக அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 13 சிக்ஸ் அடிச்சிருந்தார். அதே மாதிரி ஜெய்ஸ்வாலும் 12 சிக்ஸ் அடிச்சிருந்தாரு இங்கிலாந்துக்கு எதிராக ராஜ்கோட்ல. இது வந்து ஃபாரின்ல வந்து அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 11 சிக்ஸ் பை அன் இந்தியன் பேட்ஸ்மேன். ஒரு டெஸ்ட் மேட்ச்ல மொத்த டோட்டல் ஸ்கோருமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரன்களுக்கு அதிகமாக அடிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6th டைம்ங்க. சுப்மன் கில் வந்து 400 ரன் எடுத்திருந்தார் இல்லையா 2 இன்னிங்ஸும் சேர்த்து. அதே மாதிரியான ஒரு ஸ்கோரை வந்து இதுக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க, அதாவது 400+ ரன்ஸ் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம் வாங்க. 1990ல் கிரஹாம் கூச்ங்கிறவர் அடிச்சிருந்தாரு 456 ரன்கள் இந்தியாவுக்கு எதிராக. அதே மாதிரி மார்க் டெய்லர் ஆஸ்திரேலியா பிளேயர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து 426 ரன் எடுத்திருந்தாரு. அது வந்து 1998. குமார் சங்ககாரா வந்து 424 ரன் எடுத்திருந்தாரு பங்களாதேஷ்க்கு எதிராக. அது வந்து 2014. பிரெயின் லாரா 400 ரன்கள் எடுத்திருந்தாரு. அது வந்து இங்கிலாந்துக்கு எதிராக 2004. கில் வந்து இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு. அதாவது ஆலன் பார்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அவருடைய சாதனையுமே வந்து சமன் பண்ணியிருக்காரு. அதாவது 2 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ்க்கு மேலே அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் பார்டர் தான். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாகிஸ்தான் கூட விளையாடும் போது அந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருந்தாரு. இப்போ அந்த சாதனையை வந்து இவர் வந்து சமன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது நம்ம சுப்மன் கில் ஒரு இந்தியன் கேப்டன் 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 100க்கு மேலே ரன் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க, இது வந்து 3rd டைம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சுனில் கவாஸ்கர் வந்து 1978ல் இந்த வந்து சாதனை பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி 2014ல் வந்து இந்த மாதிரியான ஒரு 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து 100க்கு மேலே அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் தான் இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்காரு. ஒரு இந்தியன் பிளேயர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 2 மேட்ச்ல வந்து 300 அடிக்கிறது வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இந்த சாதனை நிகழ்த்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விராட் கோலி தான். அதே மாதிரியான அந்த வழித்தோன்றல் தானே நம்ம சுப்மன் கில்லும், அவரும் இதை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன் 2 மேட்ச்ல, அதாவது கேப்டன் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயே வந்து 300 அடிக்கிறது 7 முறை நடந்திருக்கு. அது யாருன்னு வாங்க பார்க்கலாம். விஜய் ஹசாரே, ஜாக்கி மெக்லூ, கிரேக் சாப்பல், சுனில் கவாஸ்கர், அலஸ்டர் குக், ஸ்டீவன் ஸ்மித். இங்கிலாந்துக்கு எதிரான இந்த டெஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 ஓவர்ஸ்லேயே வந்து இந்தியா வந்து 50 ரன்ஸை கிராஸ் பண்ணிருந்துச்சு. இது வந்து மிகப்பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியுமே வந்து இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம வந்து அப்படி ஒரு ஸ்கோரை பண்ணியிருக்கோம். ஆனால் 7.2 ஓவர்ஸில் பண்ணது தான் ஏர்லியர், அதாவது ரொம்ப ஏர்லியான ஒரு ஸ்டேஜில் பண்ண ஒரு மேட்சாக பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சாதனை வந்து 8.2 ஓவரில் நிகழ்த்திருக்கோம் ட்ரெண்ட் பிரிட்ஜில். அது வந்து 2018. டிராவிட் சேவாகோடைய சாதனையை வந்து ஜெய்ஸ்வால் வந்து இப்போ வந்து பீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 40 மேட்ச்லேயே வந்து 2000 ரன்களுக்கு மேலே அடிச்சது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பக்கம் டிராவிட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சேவாகும் அடிச்சிருக்காங்க. அந்த சாதனையை கடைசி மேட்ச்சில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து அதை சமன்படுத்தியிருக்கிறாரு 40 மேட்ச்சில். இதே மாதிரியான கம்மியான மேட்ச்சில் வந்து வேற யார் வந்து 2000 ரன்களை கடந்திருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். 43 மேட்ச்ல வந்துட்டு 2000 ரன் கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஜய் ஹசாரேவும் கௌதம் கம்பீரும் தான். அதுக்கப்புறம் 44 மேட்ச்ல வந்துட்டு 2000 ரன்களை கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர். அதே மாதிரி 45 மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரன்களை கடந்தது சௌரவ் கங்குலி. 46 மேட்ச்ல வந்து 2000 ரன் கடந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜாரா. சச்சின் டெண்டுல்கர் வந்து தன்னுடைய 2000 ரன்களை வந்து தன்னுடைய 20வது வயசுல வந்து நிகழ்த்தியிருந்தாரு. அது வந்து இருக்கிறதுல யங்கஸ்ட் பிளேயர் டு கிராஸ் 2000 ரன் ஃப்ரம் இந்தியன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான். அவர் வந்து 23 வயசில் வந்து இந்த சாதனையை வந்து நிகழ்த்தியிருக்காரு. இங்கிலாண்டோட இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து டக் அவுட் ஆயிருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு சாதனையை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே நிகழ்த்தினது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம் வந்து 5 விக்கெட் ஆயிருக்கு. ஆனால் 6 பேர் வந்து டக் அவுட் ஆனது இதுதான் முதல் தடவை. அது வந்து இங்கிலாந்து வந்து அந்த சாதனையை வந்து நிகழ்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கிலாந்து வந்து அவங்களுடைய 5வது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை வந்து 303 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து ஈஸியாக வந்து இந்தியா வந்து பிரேக் பண்ணாங்க. நியூ பால் வந்ததுமே கிட்டத்தட்ட 31 ரன் கொடுத்து அடுத்த 5 விக்கெட்டுமே வந்து அவங்க வந்து வீழ்த்தியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிர்மிங்ஹாமில் வந்துட்டு நம்ம வந்து நிறைய மேட்ச் விளையாண்டு எந்த மேட்ச்லையுமே வந்து ஜெயிச்சதே இல்லை. அது முக்கியமாக டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 18 மேட்ச்சில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம தோற்றுருக்கோம். இது வந்து 19வது மேட்ச்சில் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்து பிர்மிங்ஹாமில் வந்து இந்தியா வந்து வின் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு கிரவுண்டில் அதிகமான மேட்ச் எடுத்துக்கிருப்பாங்கல்ல, அதாவது சில மேட்ச்சில் வந்து 17 மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வின் ஆயிருக்கும், சில இதில்
இதில் வந்துட்டு 16 மேட்ச்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வின் வந்திருக்கும் இல்லையா? இது மாதிரியான நிகழ்வுகள் நிறையவே இருக்குது, நிறைய கண்ட்ரீஸுக்கு இருக்குது. அது என்னென்ன லிஸ்ட்னு வாங்க பார்க்கலாம். லார்ட்ஸில் வந்துட்டு பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கு 17 மேட்ச் ஆயிருக்கு. 1982 தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா வந்து பிரிட்ஜ்டோனில் வந்து 17 மேட்ச் வந்து எடுத்துக்கிட்டாங்க அங்கே வந்து வின் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்தியா வந்து பிரிஸ்பெயினில் 2021 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 15 டைம் வந்து நம்ம தோத்துருந்தோம். கேப்டவுன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 2024 வின் பண்ணியிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 14 முறை வந்து இந்தியா தோத்துருந்துச்சு. 15வது மேட்ச்சில் தான் இந்தியா தன்னுடைய முதல் வெற்றியை கேப்டவுனில் பதிவு பண்ணுச்சு. என்னதான் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் வந்து தோத்துருந்தாலும் இது வந்து மிகப்பெரிய வெற்றியை நம்மளுக்கு வந்து கொடுத்து இதை வந்து சமன் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸையுமே சமன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சில் எப்படி விளையாட போகிறாங்க, இந்தியா வின் பண்ணுமா, அந்த சீரீஸை வந்து தக்க வச்சுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்த அப்டேட் அடுத்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ்.